கைஸ், வெல்கம் டு ஆர்சிவில்லி கேமிங். இன்னைக்கு நம்மளோட சேனலில் கிராணி சாப்டர் 1ல் ஹாலோவின் மூணில் கார் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஏஞ்சிக்கலாம். என்னதுடா அது டேபிள் மேலே? இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லையே, வித்தியாசமாக இருக்குது காய்ஸ். ஓகே, இந்த புக்கு தேவைப்படும், புக்கு எடுத்து வச்சுக்கலாம். என்னது யோசிச்சு பயந்தே போயிட்டேன். டக்குன்னு கத்துன உடனே ஒன்றும் இல்லை காய்ஸ், பம்கின் தான். அது இந்த ஹாலோவினுக்கு வைப்பாங்களா கண்ணன். எதுக்குடா ஓடி வந்தா? எதுக்குடா மேலே துப்பிட்டு போகிற? என்ன இது பச்சை பச்சையாக இருக்குது? என்ன கருமண்டா இது? ஐயோ இது வேற எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன். கரும் பிடிச்சவனே போடா டே, நல்லா இருப்பேன். நான் சாப்பிட்டு வந்து வேலை வாந்தி எடுக்கிறான் கைஸ். இவனுங்களுக்கெல்லாம் என்னதான் வேலையோ. நல்ல வேலை கிராணி அந்த பக்கம் வந்தான்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு நான் இப்படி வந்துட்டேன் கைஸ். இது வேற பைத்தியங்களா, அட பைத்தியக்கார பசங்களா. ஆனால் இதெல்லாம் பார்த்தா நான் பயப்படணும். சரி, நான் பயந்துட்டேன். ரொம்ப பயமாகுது, பயந்துட்டேன். ஓகேவா, பயந்துட்டேனா போதுமா? இவன் வேற ஆனாவுனா ஒரு சிறுக் அப்படின்னு திரும்பி சவுண்டு வேற ஹின்னு இழிக்கிற சவுண்டு கேட்க முடியலடா. அவனை சொல்லி நிறுத்துங்கடா ஃபஸ்ட்டு. லூசு பசங்களாம் வச்சுக்கின்னு இதில் ஹாலோவின் வேற. பார்த்தா இது ஹாலோவின் மூட் மாதிரியா இருக்குது கைஸ். நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாள் பம்கினை எங்கேயோ ரோட்டில் கண்ட பம்கினை தூக்கின்னு வந்து வாய் கண்ணு மூஞ்சிலாம் வரைஞ்சி விட்டு, அது என்னது லைட்டு உள்ள, அதுவும் ரெட் கலர் லைட் வச்சுட்டு இந்த கிராணிக்கு ஒரு வேஷம். அந்த வேஷத்தை நீங்கள் பார்க்கணுமே. ஐயோ கன்றாவின் கொடூரம். இது இல்லாத கிழவன் உள்ளேருந்து புதைச்சி எடுத்துன்னு வந்து கிழவனை வீட்டு உள்ள நடமாட விட்டான். என்ன பண்ணான்னு தெரில, அவனும் நடக்கிறான். ஐயோ இவனுங்கெல்லாம் என்ன காய்ஸ் பண்ணுறது? தலை எழுத்துடா டே நீங்களாம் பாவீங்களா. இதுண்ணா இது உள்ளே போக முடியலையே. ஐயோ சரி, இதே மொச்ச விட்றோம் போ. அப்படி என்ன பண்ணுறது? கிழவன் வேற பார்த்தோன்னே 4 எலும்பு தாங்குது. அப்படி ஓடி வரான் டக்குன்ட்டு. பார்த்தா என்னடா நீ எதுக்குடா திடீர்னு ஓடி வர அப்படின்ட்டு இருக்கு. பார்த்தா அந்த லூசு பையன் நம்மளை பார்த்தா துப்பிட்டு போயிடுறான். அதனால சாவடிக்காத இருந்தானே. முதல்ல வந்த உடனே ஒரு டே காலியாக போயிட்டுருக்கோம். நல்ல வேலை கைஸ். ஓகே, சவுண்டு போட்டு நான் ஏன் இப்படி வந்தேன்? சரி விடுங்க, எப்படியா போயிட்டு போகுது. இங்கே வச்சிடலாமா? இல்லை, அவளை கூப்பிட்டு அவளை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுறோம். ஏன்னா 2 பேரை வச்சு நான் சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியல. 2 பேரும் லூஸை விட மோசமாக பண்ணுறாங்க. சரி, இது போட்டு வச்சுருவோம். கிராண்ட்பா 2ல் தான் இருப்பான்னு பார்த்தா ஹாலோவின்ன்ற பேரில் தோண்டி மண்ணை அவனை எலும்பு தான் இருந்திருக்கு. அவனை அப்படியே தூக்கின்னு வந்துட்டாங்க. ஐயோப்பா, ஏண்டா டேய், நீயும் பொண்டாட்டியும் ஜாலியாக இருக்கணும்ன்ட்டு. சரி இருங்க, பிரச்சனை இல்லை. என்னடா தூக்கின்னு வந்தீங்க பைத்தியக்கார பசங்களா? சரி எப்படின்னா போயிட்டு போங்கடா, என்னை நோண்டாத வரைக்கும் சரி தான். ஆனால் வந்து என்னத்த தினியோ பச்சை கலரில் வாந்தி எடுத்துகிட்டு போன பற்றியா மேலேயே மூஞ்சிலேயே. நல்லவன்டா டே, நல்லவன்டா. சரி எப்படின்னா போய் தொலை. இந்த கன்று பாட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் நமக்கு வெப்பன் கீ கிடைக்கல. மோஸ்ட்லி கார் டிக்கிலே இருந்துடும். இப்போ பார்த்தா இல்லை கைஸ். சரி, நம்மளை இவங்க வச்சு இப்படி தான் மெயின்டைன் பண்ண போல். பண்ணுவோம் மெயின்டைன். நம்ம பண்ணாததா? எத்தனை வாட்டி விளையாடிருக்கோம், எத்தனை வாட்டி கிட்ட செருப்படி வாங்கியிருக்கோம். இதுவும் ஒரு அடி மென்ஷன் பண்ணிக்கலாம் விடுங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப போட்டு வச்சிடலாம். இந்த பக்கம் போயிட்டு அப்படி போயிட்டு சுற்றிட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நம்பர் இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. என்னடா இது எதை வச்சுக்கிறீங்க சட்டி பச்சை கலரில்? எனக்கு தெரிஞ்சு போச்சு கைஸ், எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்து இந்த கிராணி ஏதோ சமைச்சிக்குது கைஸ். அவன் புருஷனுக்காக சமைச்சிக்கிறா போல். ஏதோ பாய்சன் மாதிரி ஏதோ பச்சை கலரில் இருக்குது. அதில் என்ன கலந்தாலும் யாருக்கு தெரியும். அதை போட்டு செஞ்சுக்கிறான். எலும்பு கூட ஆகிறானே, இவனுக்கு எப்படி சோறு போடுறது அப்படின்ட்டு அதை எடுத்து ஊற்றிக்கிறான். அதை ஊற்றினோடனே அவன் சாப்பிட்டுட்டு வாயில் ஊற்றினோடனே பாய்சனுன்னு கூட பார்க்காத ஏந்து உக்காந்துட்டாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டு பார்த்தா எலியெல்லாம் சாவடிச்சு வச்சுருக்காங்க கைஸ். எலியெல்லாம் அங்கங்கே கிடக்குது செத்து போய். அதுவும் ஆவியாக சுற்றுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அடி வாங்குவா போல் எலிக்கிட்ட. ஒரு ரெட் கலர் ஆகிடும் ஸ்கின் அடிக்கடி. பார்த்தா எலியை கூட விட்டு வைக்கல இதுங்க ரெண்டும். சவாரி செய்கிறேன்ட்டு பாவம் அந்த எலின்னா பாவம் பண்ணிச்சோ.
அதுக்கோ சோறை சேர்த்து வச்சு விட்டாங்க. பார்த்தா கட்சியில் அது மட்டும் சேர்த்து கிடைக்குது. இவங்களாம் நல்லா தாங்கிறாங்க. விடுங்க, சரி விடுங்க, எலிக்கு வந்து சோதனை இதெல்லாம். ஓகே, இதையும் நம்ம இது பண்ணி விட்டுறலாம். ஏன்னா நம்ம கார் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம், அதனால் இதை முடிச்சு விட்டுறலாம் கைஸ். அவள் தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, இன்னும் நம்ம ஸ்பார்க்கிள் ப்ளக்கு, பேட்ரி வந்து இங்கே எங்கேயுமே இல்லைன்னா ஆக்சுவலி அந்த எலும்பு கூடு உக்காண்ட்ருப்பால மேலே, அங்கே தான் இருக்கும். அந்த கீழே ஏதோ ஒரு டோர் மாதிரி போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பால, அங்கே தான் இருக்கும். ஓகே, போகிறேன், அவளை போட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. கிளவி, ஆனால் நீ இருக்கியே கம்முனே இருக்க மாட்டெல்லாம் கையை காலை வச்சுன்னு. அவன் எங்கேயோ சரி செத்த நிலமையிலையாவது நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தா அவனை போய் நோண்டி எத்தனை வந்துருக்க பத்தியா எலும்பு கூடா. ஏன்டி இப்படி பண்ணுற கிழவி? சரி விடுங்க, அவளை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாவம் கிழவன். இதுக்குள்ளே எப்படி தான் வாழ்ந்தானோ இத்தனை வருஷம், இதுக்குள்ளே எப்படி குப்பை கொட்டுறானோ ஐயோ அப்படின்ட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டம் காய்ஸ். பல்லு கூட விளக்க மாட்றா. அடுத்த வாட்டி சொல்கிறேன் நான், கோல்கேட் வேணாம், சென்சிடைன் வாங்கி வரேன். அப்போ தான் உன் பல்லு சீக்கிரமாக வெள்ளையாகும். இல்லைன்னா எப்பயுமே ஐயோ இவன் வர வந்துட்டான். படா டேய் படா வந்துட்டான். ஆனால் அவனை என்னத்தை சாப்பிட்டான்னு தெரில. பார்த்தாலே போதும் வந்து வந்து ஓடி வந்து துரத்தி அடிக்கிறான். ஏன்டா துரத்துற? அதை போச்சு பார்த்தீங்களா எலி? யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவுமே ஆவிதான் காய்ஸ். அது அதுக்கும் சுற்றினே இருக்கும் அந்த எலி. ஏன்னா இவங்க தான் சாப்பிச்சாங்க, அதுக்கு வேறு வீடு இல்லை கைஸ். படா அப்படி துப்பிட்டான். இதே வேலையிலே சுற்றுறான். என்ன தாண்டா இது? இப்போ ஆசிட் கூட இல்லை, ஆசிடாக இருந்தால் செத்துருவோம். நான் கருமத்தை தான் தின்னேன், அதுக்கு மேலே இது ஆசிடே பரவாயில்ல போல். ஐயோ அப்பா, இந்த கிராணி சமையல் பண்ணி பாவம். இந்த கிராண்ட்பா என்னை தெரிஞ்சு இதனால தான் அவன் செத்தே போயிருப்பான். இது எதனா ஒன்று ஆக்கி தந்துருக்கும். அவனும் சரி கிராணி சூப்பரு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருப்பான். கட்சியில் பார்த்தா அதுவே சூனை வச்சு ஒரேடியாக படுக்கு போட்டு தூக்கி போய் பொசிட்டாங்க. ஆர்ஐபி கட்டிட்டாங்க. ஓகே, இங்கே என்ன இருக்குது? காஜுவில். ஓகே ரைட்டு, கீயே ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. இந்த எலும்பு கூட மாட்டேன் வேற. ஆனால் அவனா சிரிக்கிறான் காய்ஸ். கட்டுப்பாக இருக்குது காய்ஸ். அப்படியே தூக்கி போட்டு அடிக்கலாமான்னு இருக்குது. இந்த பக்கம் போனாலே சிரிக்கிறான். என்னடா சிரிப்பாக இருக்கேன், என் பொழப்பு இருக்கோண்டா இருக்கும் உங்களுக்குலாம். ஐயோ கடுப்பேத்துறானுங்க காய்ஸ். சரி விடுங்க, அவனுங்களாம் ஒரு லூசு பசங்க. இவனுங்க பற்றிலாம் பேசி எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு. வண்டி ஆடி கேள்வி கூனி கேள்வி வரலன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் போவோம். இவளை கீழே போய் ஒரு திரும்பி சாவடிக்க முடியுதான்னு பார்த்து சாவடிச்சிட்டு வந்துடலாம். ஆனால் அவளை வச்சுன்னு விளையாட முடியல, ரெண்டு பேருமே ஹேண்டில் பண்ண முடியல. ஒருத்தவனா திடீர்னு ஓடி வந்து மூஞ்சில் துப்பிட்டு போகிறான். இன்னொருத்தினால திடீர்னு ஓடி வந்து ஐ சி யூ வேர் ஆர் யூ அப்படின்ட்டு அடிச்சிட்டு போகிறா. என்னடா நினச்சி நிற்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் மனசில்? சரி இவனை போட்டு தள்ளுறோம். அப்படியே ஓகே முடிஞ்சு. அப்படியே கண்டு சாவு. இவ என்ன தெரியுமா காய்ஸ், கூனி கேள்வி காய்ஸ். திடீர்னு கதவு வாட்சின்னு வெளில வந்துடுவா. நம்ம அங்கே லாக் பண்ணி வச்சிட்டோமா, அந்த விஷம் எதுவுமே பண்ணாதா அதெல்லாம் தெரில காய்ஸ். டக்குன்னு கதவு வாட்சின்னு வந்துடுவா. ட்ராப்பர் ஃபிக்ஸ் துப்பிடான். மூஞ்சப்பாரன் நல்லா துப்பிட்டு போகிறான் பாருங்க காய்ஸ். அவன் ரிட்டனு ஜாலியாக காலை அவன் வாக்க பாருங்களேன். அடுத்த மிஸ் இந்தியாவே அவன் தான். ஐயோ அப்பா, இல்லை மிஸ் இந்தியாவில் மிஸ்டர் இந்தியா. முடியலடா சாமிங்களா, இவனுங்களாம் வச்சுன்னு நடக்கிற நடையும் வேற துப்பிட்டு போகிறான். கடுப்பாக இருக்குது. நல்ல வேலை செத்துட்டா கைஸ். ஓகே, இது உள்ள நம்ம இது போட்டு வச்சுருந்தோம். கட்டிங் பிளேஸ் ஏதோ போட்டு வச்சுருந்தேன்னு வந்தா கைஸ். அப்புறம் தான் ஞாபகம் வருது கட்டிங் பிளேஸ் போட்டு வச்சுருந்தேன்ட்டு. அவன்கிட்ட மண்டை ஷாட் வாங்கிக்கினேன் வந்துட்டான் கைஸ். நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நார்மலாக என்னடா நீங்கள் தரீங்க. அதான் கஷ்டு போகுதுங்க பாருங்க கைஸ். எலி கூட கஷ்டு போகுது கைஸ். இந்த வீட்டில் நமக்கு சேஃப்டியே இல்லை. சரி இதுக்குள்ளே குச்சிருவோம். என்னதுரா இது? ஓகே, இதுக்குள்ளே நான் இது போட்டு வச்சிட்டேன் வீலு. என்னது இது? வெப்பன் கி போடு. அவ்வளோதான் கிராணி. இதுக்கப்புறம் உன் சாவி என் கையில் தான் பாரு. இதுக்கப்புறம் உன்னை பண்ண போகிற டார்ச்சரில் என்னை விட்டுரு அப்படின்ட்டு கத்த போகிறேன். அவ்வளோதான், முடிவே பண்ணிட்டாங்க கைஸ். என் கிராணி இருக்குதா? இல்லை நம்ம போட்டுடலாம். ஓகே டன். இப்போ எத்தனை கிராங்க் வீலை போட்டுடுறோம். அப்புறம் ஜாலி பண்ணுறோம் கைஸ். நம்ம இந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் அடிக்கிறோம். இந்த கிழமை கிட்டேருந்து தப்பிக்கிறோம், கேள்வி கிட்டேருந்து தப்பிக்கிறோம், ஸ்பைடர் கிட்டேருந்து தப்பிக்கிறோம். போடி, எனக்கு பயமாகவே இல்லை. ஏஞ்சலினா பையன் மேலே கைஸ், பையன் மேலே. ஏஞ்சலினா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ.
அவ்வளோதான், ஜாலியாக இருப்பேன், ஆடினே இருப்பேன். பொடி வேலை. ஓகே, இது உள்ள ஒன்றும் இல்லை. இவன் எங்கே இருக்கா? சரி, நம்ம அங்கே போயிடுவோம். நம்ம போய் வெப்பன் கீ நம்ம கையில் இருக்குது. முதல்ல கிராணியை போடுறோம், அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறோம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அங்கே எதனா இருக்கான்னு பார்க்குறோம். அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்குறோம். போயிட்டா, அவள் இங்கே இல்லை. சவுண்டு போட்டோன்னே வந்துடுவா, அதனால பார்த்தேன் கைஸ். சரி, மேலே போய் வெப்பன் எடுக்கணும். வெப்பன் எடுத்தால் தான் கைஸ் இந்த வீட்டில் சேஃப்டியே. என்ன பண்ணுறது? ஐயோப்பா, ஆடுறா நீங்கள் எப்படி தான் கைஸ் இப்படிலாம் யோசிச்சு. இந்த கிராணி இருக்காளே, இவன் வேறு. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு இங்கே எலும்பு கூடு போயிருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். எலும்பு கூடு போனான்னா இந்த மாதிரி புகையாக இருக்கும். நீங்கள் அதை வச்சுக்கோங்க. எலும்பு கூடயும் சரி, இந்த கிறிஸ்மஸில் ஒருத்தவர் இருக்கான், அதுதான் சொன்னானா கைஸ். எலும்பு கூடு போனால் தான் புகையாக இருக்கும்ன்ட்டு வந்து துப்புறான் பாருங்க மூஞ்சிலேயே. இந்த கிராணி வேறு ரிப்பீட்டு போதே. வேற போகிறா, சவுண்டு கூட கேட்க மாட்டுது. இந்த டிவி லூப்பர் சூட்டு அப்டேட்டில் என்ன திரும்ப பண்ணியிருக்காங்க, இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு தரதாக இருக்கும். நம்ம போட்டு போட்டு இவ்வளோ ஏமாத்துறோன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் ஃபுல்லாக வந்து என்னது கேசது, இவன் திரும்பி வந்துட்டான்டா. ஏய் போடா அப்படி சும்மா சட்டை. ஐயோ, திரும்பி துப்பிட்டு போகிறான் பாருங்க. ஐயோயோயோயோ, டேய் கம்முன்னு இரண்டா. ஓகே, இங்கே கேஸ் அலினும் இருக்குது. இவன் வேறு சேர்த்து கிடக்குறா. சரி, இங்கே நம்ம கிராஸ் ப்ரோவை ஃபஸ்ட்டு போட்டு வைக்கிறோம் கைஸ். அப்போ தான் திரும்பி வந்தால் திரும்பி இவ்வளோ அடிக்க கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே கடை. அடுத்து நான் கேசலின் கேன் எடுத்துக்கலாம், அதையும் ஃபில் பண்ணணும்ல, அதையும் இங்கே போட்டு வச்சிடலாம். ஓகே கைஸ், இதை எத்தனை ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா இவனுங்க எல்லாம் வச்சுன்னு நம்மளால் ஆடினே இருக்க முடியாது. ஓகே, இதையும் ஃபில் பண்ணிட்டேன். நான் ஃபில் பண்ணதெல்லாம் காட்டல கைஸ், ஏன்னா எனக்கே போர் வச்சுதான் டைம்லாம். உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுல்ல, அதனால் எனக்கு காட்டல. இந்த சீன்லாம் காட்டினா உங்களுக்கு என்ன குறைஞ்சிரும் அப்படின்னு கேட்காதீங்க. அதை காட்டினா வேஸ்ட், அவ்வளோதான். அதனால் காட்டல. ஓகே, ப்ளே ஹவுஸ்கி காஜுவில் ரெண்டுமே கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியலையே கைஸ், ஞாபகம் இல்லையே. சரி, நம்ம இங்கேயே ப்ளே ஹவுஸ்கி போட்டு வச்சிடலாம். என்ன பண்ணுறது, நம்ம மூளை தான் ஸ்ட்ராங்காக இருக்கே. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சும்மாவே இவனுங்க சாவடிப்பானுங்க, அது இல்லாத நம்ம மூளையும் இவ்வளோ மக்கா இருக்குது. மண்ணு தான் இருக்குது கைஸ் மூளையில், ஒன்றுமே இல்லை. ஓகே, இதையும் ஷூட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே பேட்ரி தான் இருக்கும், அந்த தைரியத்தில் தான் ஷூட் பண்ணேன். இல்லை இந்த பக்கமே வரமாட்டாங்க கைஸ். நான் பேட்ரி இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஐயோ, ஸ்டோரேஜ் வேறு இல்லை கைஸ் ஃபோனில், ரொம்ப கம்மி ஸ்டோரேஜாக இருக்குது. நம்ம தான் நம்மளை பற்றி நம்மளுக்கே தெரியுமே, அனிமியா மூவி எல்லாத்தையும் ஃபோனில் ஏற்றி தப்பன்ட்டு பார்க்கவும் மாட்டேன். பாதி தான் பார்ப்பேன், அப்படியே பாதி பாதியாக வச்சுருப்பேன் கைஸ். டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரிலாம் பண்ணால் யாருக்கா இருந்தாலும் ஃபோன்னா ஸ்டோரேஜ் இருக்க தான் செய்யாது. பாவம், அந்த ஃபோனே அழுவும் கைஸ் என்கிட்ட மாட்டிக்கிட்டு. வந்துட்டா கைஸ். கூனி கிளவி, வாடி வாடி சீக்கிரம் வா. இவளுக்கு இந்த பேர் நல்லா இருக்கு கைஸ் ஆக்சுவலி, கூனி கிளவி. ஆமாம், நல்லா இருக்கு. காஸ்டியூம் பாருங்களேன், இந்த வயசில் கருப்பு கலர் ஃபுல் ஃப்ராக்கு, அது இல்லாத கையில் ஒரு தொடப்பம், மண்டையில் ஒரு ஹேட்டு வேறு, பிரிட்டிஷ் ஹேட். ஐயோ ஐயோ, இந்த ஸ்பைடர் வேறு வந்து குறுக்கில் கத்திக்கினே இருக்குது. எனக்கு எப்போ டென்ஷனாக போகுது, அதை வந்து அடித்து படித்து மடித்து பேக்கெட்டில் தூக்கி போட்டுன்னு போயினே இருக்க போகிறேன். ஓகே கைஸ், கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். ரூஸ் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, பழக்கம் ஆயிடுச்சு கைஸ், மாற்ற முடியல. ஓகே, இங்கே தான் காஜுவில் ஒன்று இருக்குன்னு ஞாபகம் இருக்குது. இன்னொரு காஜுவில் எங்கே இருக்குன்னு ஞாபகம் இல்லையே. சரி, ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துட்டு நம்ம கீழே போகலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஐயோ, இவன் வேறு. இந்த நம்பர் எங்கன்னா பார்த்தா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கைஸ். எங்கே பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை, பட் நான் எங்கே பார்த்தேன். அந்த லிஃப்ட்டில் ஒரு நம்பர் போடுவோம்ல கைஸ், இந்த நம்பரு. இவன் வேறு கரெக்டாக நான் எங்கே போகணுமோ அங்கேயே போகிறான், பைத்தியக்காரன். அதனால் வந்து எங்கே இருக்குன்னு தேடுறேன் அந்த லிஃப்ட்டு நம்பரு. அது இருந்தால் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் கைஸ். ஐயோ, இங்கே இருக்கோன்னு நினச்சேன், இங்கேயும் இல்லை. அந்த கிராணி வேறு வந்துட்டாலே. சரி, நம்ம சைலண்ட்டாக ஓடிட்டேன்ல. இது வேற நானே போட்டு. ஐயோ, துப்பிட்டான். டேய், என்னடா உனக்கு பிரச்சனை, சும்மா ஆடினே இருக்கிற, எதுக்கு இப்போ துப்புன பாவி, கடுப்பு ஏற்றுறாங்க. சரி விடுங்க, மென்டலி இவனை பற்றி பேசி நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகே, நம்ம இப்போ போய் தான் ஆகணும். நம்பர் தெரியலையே, எங்கே பார்த்தேன்னு தெரியலையே, ஞாபகம் இல்லை.
ஆனால் 2 பார்த்த ஞாபகம் தான் கைஸ் இருக்குது. எங்கேயோ பார்த்தேன், எங்கன்னு சுத்தமாக ஞாபகம் இல்லை கைஸ். சரி ஓகே, நம்ம அந்த ப்ளே ஹவுஸ்க்கு எடுத்துக்கலாமா? எடுத்துகிட்டு போய்ட்டு அதையாவது ஓப்பன் பண்ணுவோம், அது உள்ள எதனா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஓகே, இங்கே போட்டு வச்சுருவோம். இதை பாருங்கள், எலி செத்து போய் கிடக்குது. பாவம் அந்த எலி. கிராணி, ஒரு நாள் நீ இப்படி கிடப்ப பாரு, எல்லாருக்கும் விஷம் வச்ச சாவடிக்கிற. விஷம் இல்லை, அவன் செஞ்ச சாப்பாடே அப்படி தான் இருக்குது, விஷம் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம கீழே போகலாம். ஐயோ, இப்போ கீழே போனால் அந்த ஏஞ்சலுங்க வேறு சும்மாவே கத்திக்கினே இருக்குது கைஸ். உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் ஒயிட் ஹார்ட் கொடுத்துருப்போங்க. இந்த பைத்தியம் கத்திக்கினே இருக்குது கைஸ். ஆனால் உண்மையாலுமே ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறப்பெல்லாம் இவெல்லாம் வந்து ஸ்லெண்ட்ரினா பார்த்தா பயமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ ரொம்ப பெரிய ஆளாச்சே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு விளையாட வந்து இப்போலாம் ஒரு ஆளா மண்டையும் இவ்வளோ வேஷம் போட்டிருக்கா பாருங்க கைஸ். ஐயோ ஐயோ, ரிஞ்ச் ஹேண்டில் இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. அது வேற ஹேட், அந்த ஹேட்டு தான் கேட்டால் மெக்சிகோன்றாங்க, அமெரிக்கன்றாங்க. என்ன கண்ணா வேணா இருந்துக்கோ. இன்னாடி ஹேட் அது, இன்னாடி மண்டை அது, இன்னாடி ட்ரெஸ் அது அப்படின்னு தான் இருக்குது. ஐயோ இந்த பைத்தியம் வருது, கத்த ஆரம்பிச்சிச்சு. கத்திடி எவ்வளோ நேரம் வேணுமோ கத்திட்டு போ. இந்த ஏஞ்சலினா இருக்கா பாருங்க, இந்த செகண்டில் தப்பே இல்லை கைஸ். இவ்வளோ சரி. ஸ்லெண்ட்ரினாலாம் எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். இந்த கிராணி 3ல் சும்மாவே இருக்க மாட்டா கைஸ். ஸ்லெண்ட்ரினா சும்மா வந்து அடி வாங்க வச்சுன்னே இருப்பா. சும்மாவே நமக்கு ஹெல்த்து போவோம், நம்ம ஆடினே இருப்போம். இதில் வேற இவ கம்முனே இருக்க மாட்டா. ஓகே, நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை போடுறோம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு வேளை இங்கே பேட்லாக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஸ்பார்க்கிள் இப்போ தான் சொல்லணும் வந்தேன் கைஸ். ஸ்பார்க்கிள் ப்ளக் இன்னும் வேணும் நமக்கு அப்படின்ட்டு அதுக்குள்ளே கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம இதையும் என்னன்னு பார்த்துலாம். அதுக்குள்ளே அவ்வளோ வரா. எனக்கு தெரிஞ்சு இது 2 தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கேயோ பார்த்த ஞாபகம், ஆனால் எங்கன்னே தெரில. ஓகே, 2வே கொடுப்போம். எங்கே வெடிச்சிட போதுன்னு பயமாக இருக்குது. நல்ல வேலை வெடிக்கல, 2 தான் கைஸ். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைடர் கீ கிடச்சிச்சு, மீட்டும் நமக்கு இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து கார் கீ கிடச்சிருச்சு, பேட்ரி கிடச்சிருச்சு, இன்ஜின் பார்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது என்னது ஏதோ ஒன்று ரவுண்டாக இருக்குமே அதான், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இஷ்டம். நமக்கு ஒன்றும் ஸ்பார்க்கிள் ஃப்ளக் ஃபிக்ஸ் பண்ணோம், அப்புறம் பேட்லாக் கீ பண்ணி ஓப்பன் பண்ணிடணும் ஃப்ரெண்டோட. அவ்வளோதான் கைஸ் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஓகே, இது எங்கே இருக்குது? ஐயோ இது வேற நிற்குது. அம்மா தான் அப்படி இருக்குதுன்னா இந்த பொண்ணு இருக்குதுங்க பாரு, அதுக்கு மேலே இருக்குது கைஸ். இது எப்பா இவ இப்படின்னா அவனும் ஸ்லெண்ட்ரினா அதுக்கு மேலே இருக்குது. பொண்ணா கைஸ் அவளாம் அடிச்சு தூக்கி அப்படி கடாசணும் இடைய, அந்த மாதிரி கைஸ் இருக்கும். அவளை பார்த்தாலே கடுப்பாக இருக்கும். இதில் வேற அந்த பொம்மையை அந்த கிராணி எடுத்து வைக்குது பற்றியா, அவளை சொல்ல எல்லாமே. யோ, நம்ம இந்த பக்கம் வர வேணான்ட்டு ஒரு ஐடியாவில் எல்லாத்தையும் தூக்கியாச்சுன்னு இருக்கேன் கைஸ். ஆமாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லெண்ட்ரினா ஐயோ அவங்க தான் இருக்கும் எப்படி பெரிய ஆளே இல்லை ஸ்லெண்ட்ரினாலாம் ஆளே இல்லை அந்த மாதிரி தான். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லையா, நம்ம அந்த பக்கம் போகணுமா? லிஃப்ட்டு இங்கே தான் இருக்குது. ஓகே ஃபைன், வேறு வராலே. பார்க்கில் இருக்குது, இன்னும் ரிஞ்ச் ஹேண்டலாக அது இருக்குது. ஓகே தாஸ், நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணிட்டு போகலாம். போயிட்டாலாம் போகிறேன். ஐடன் சிக் விளாட்றோம் பார்த்தியா, கண்ணா முச்சிக்கிறே கண்டுபிடி யாரு அப்படின்ட்டு. இது என்னது ரெட் லைட் க்ரீன் லைட் இருக்கு அந்த மாதிரி கைஸ். பார்க்குறாளா இல்லையா பார்த்தா ரெட் லைட் அப்படின்னு சொன்னால் இப்படி திரும்பிப்போம். இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கேன் கைஸ் கொள்ளலாம். ஓகே, விரிஞ்சு சாண்டல் எடுத்துக்கலாம். 3 பொருளுமே எடுத்துட்டோன்னு வைங்களேன், ஜாலியாக கிளம்பிடலாம். அவனுங்கிட்டலாம் திரும்பி இந்த ஸ்பைடர்கிட்ட வரவே வேணாம், அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். இங்கே கீழே எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இங்கே கிராணி இருப்பான்னு நினைக்கிறேன். பொறுமையாக போகிறது நல்லது. இதை போட்டு வச்சுக்கோங்க. ஓகே கரெக்டாக தான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஸ்பார்க்கிள் ப்ளக் எடுத்துக்கலாம். ஆனால் காருக்கு அதுவும் முக்கியம். இது வேறு வந்து தொலை மாட்டுது. ஓகே, ஏன் லைட் இல்லைன்னா அவனால் ஓட்டப்பா டக்குன்னு போயிட்டேன் கைஸ். சே பைத்தியக்காரி, இன்னாடி மூஞ்சது, இன்னாடி ஹார்ட் அது, டக்குன்னு வந்து நிற்கிற குறுக்கல. பைத்தியமே நான் வேறு போயிடுச்சு கைஸ். டக்குன்னு போயிட்டேன். கரெக்டாக இங்கே வந்தால் வேறு அடிச்சிருவா, இந்த ஓட்டை வழியாக கையை பிடிச்சி அடிச்சு விட்ருவா. அதனால கொஞ்சம்
ஜாக்கிரதையாகவே இருக்கணும். இந்த பக்கம் வந்தால் டக்குன்னு பார்த்தா மூஞ்சில் அப்படி எடுத்துன்னு வரா. ஃபஸ்ட்டு சாவடினோம் கைஸ், அப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். கொள்ள வச்சுன்னு நம்மளால மல்லு கட்ட முடியாது. அதுக்கு மேலே அந்த எலும்பு கூட மாட்டேன். அப்பா வந்துரு 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 வந்துரு. கேள்வி வரா, கேள்வி கூனி கூனி கேள்வி. கண்ணை பாருங்களேன். சே டக்க நீ தூக்கி போட்டு மாரி பார்த்துக்க. அப்படி போ, கையில் தொடப்போம். அது எங்கேருந்து தூக்கிட்டு வந்தா, அந்த குப்பையிலேருந்து தூக்கிட்டு வந்தா தெரில கை தொடப்பத்தை. ஐயோ ஐயோ சிரிப்பு. தொடப்போம் 10 வருஷம் யூஸ் பண்ணி தேர்ந்த மாதிரி இருக்குது. தொடப்போனே எவ்வளோ பெருசாக இருக்கும், கொஞ்சம் நீட்டாவது இருக்கும்ல. அங்கே பாருங்களேன் சிரிப்பு தான் வருது. இவன் வேற ஒருத்தர் துப்பினே இருக்கான். சீக்கிரம் பிடிச்சவனே அப்படி போடா ஐடியா. ஐயோ ஐயோ போடா. மேலே போயாச்சு கைஸ். அப்புறம் ஓகே இங்கே ஆமாம் இங்கே தான் மீட் இருக்குது. இதை போட்டுக்கலாம். ஓகே மீட் எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ பாருங்களேன் மேலே ஒன்றுத்துக்கும் அதுதான் தரப்போறானுங்க. இந்த எலி பார்த்தீங்களா கைஸ், நான் இந்த வாட்டி தான் இந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்தேன். எலி நடவடிக்கை அது செத்துருச்சுன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு இடத்துல படுக்குது கைஸ். அதுக்கப்புறம் ஏஞ்சி எங்கேயோ போயிடுது, திரும்பி ஏஞ்சி சுற்றினே இருக்குது இது வீட்டில். இங்கே பாருங்களேன் கறி வச்சோடனே எலி வந்து பார்க்குது. சரி விடுங்க, ஒழுங்கா நல்ல சரி போடும். டே இப்போதானடா துப்பிட்டு போனேன், என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? ஏன்டா என் மூஞ்ச பார்த்தாலே துப்புற? ஏய் கடுப்பு ஏத்துறான் கைஸ் இவன். பைத்தியக்காரா படா அப்படி எலும்பு கூடு செல்லவா. கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். காஜ்வில கடைசி. ஐயோ நான் பேலாக்கி வேணும்னு எதிர்பார்த்தேன் கைஸ். இவனுங்க ஏன் கைஸ் இப்படிலாம் பண்ணுறாங்க? சே போங்கடா, எனக்கு தேவையே இல்லை. போ கிராணியை தின்ட்டு செத்து போடி. கடுப்பேற்றிட்டு இருக்கோம். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நாங்கள் பேலாக்கி இருக்கோம் தான் அதை பண்ணேன்னு நான். கடுப்பேத்துறானுங்க. சி ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டல் இருக்குது, இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்புவோம் கைஸ், நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்படி தான் நம்பி வந்தேன் நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்ன்ட்டு. கடைசியில் பார்த்தேன் இல்லையே. சரி விடுங்க, சீக்கிரம் சுற்று. எனக்கு தெரிஞ்சதுக்குள்ளே வாட்டர் மெலான் இருக்க போகுது, தர்பூஸ் இருக்க போகிற போல் தண்ணி மெலான். அந்த தண்ணி மெலானை எடுத்துகிட்டு போய் நம்ம 2ஆக கட்டிங் போட போகிறோம். கட்டிங் போட்டு சாப்பிட போறியா அப்படின்னு கேட்ட இல்லை, அது உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் பாதுகாக்கி. ஐயோ இவ வேற இங்கே சுற்றின்னு இருக்கா. வாடி கேள்வி வா, உன்னை முடிச்சுட்டு தான் நான் எஸ்கேப் பண்ணேன். அப்போ தான் நீ நிம்மதியாக எஸ்கேப் ஆகுது பண்ண முடியும். வாடி கோனி கேள்வி சீக்கிரம் வா போடுங்க. ஓகே யோ 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 எவ்வளோ பக்கு. சே ஓகே எடுத்து வச்சுக்கலாம். கேள்வி கோனி கேள்வி அடி. பேஸ்ட் வாங்கி தரேன் வா. பேஸ்ட் வாங்கி தரேன் வா. சென்சிடைன் பேஸ்ட் வாங்கி தரேன். பேஸ்ட்டுன்னே வா ஈஸின்னு வரா பாருங்க. சே வாயை பாருங்களேன், நல்லா பல்லு எவ்வளோ கருப்பாக இருக்குது, வாய் கலரில் இருக்குது. நல்லா ஈனிச்சினே வரா பேஸ்ட்டுன்னொன்னே. ஒடியோலே ஓகே கைஸ். இதில் இருக்குது பேர்லாக்கி. இதை போடுறோம், காரில் ஏறி போகிறோம், டோர் ஓப்பன் பண்ணுறோம், காரில் ஏறி வீட்டுக்கு போகிறோம். டோர் ஓப்பன் பண்ணுறோம், காரில் ஏறி வீட்டுக்கு போகிறோம். இப்போ நேரத்துக்கு டோரா புஜி மாரி சொன்னதே 12 வாட்டி சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, சும்மா டைம் பாஸ். சரி ஓகே விடுங்க, நான் எவ்வளோ நேரம் தான் வச்சுன்னு உங்களையும் ஓட்டின்னு இருக்க முடியும். பாவம் நீங்கள் எவ்வளோ நேரம் என்ன வச்சு பார்த்துன்னு இருப்பீங்க, விடுங்க. சரி ஓகே கார்க்கு எடுத்துன்னு நம்ம எஸ்கேப் ஆகிறோம். இந்த மேலே இருக்கிறது என்ன ஆகும்? உருட்டு வந்துச்சு கைஸ், சூப்பர். எல்லாத்தையும் உடையடா. காரு இருக்கிறது உடையடா. காரு எல்லாமே கைன்றுச்சு, அப்புறம் எப்படி லைட் எரியும்? அதுக்கு எதுக்குடா லைட் வைக்க சொல்கிறீங்க? சரி விடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, see you, take care guys.